கமர்ஷியல் ஷேர் வந்து நேத்து மார்க்கெட்ல 3% வந்து ஏறி இருக்கும். இன்ட்ராடே ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5% வரைக்கும் ஏறி இருக்கும். இங்க ₹400 கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கமர்ஷியல் ஷேர் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா இப்போ அந்த நேம் வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டாக் வந்து இவ்வளவு ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பினான்சியல் இயர் 2026 இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல ஆக்சுவலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் தான் மேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா லாசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசனால அப்படின்ற டீட்டெயிலாம் நம்ம வந்து அப்பயே வந்து சொல்லியிருந்தோம். பட் ஆனா இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2200 கோடி இருக்கிறத வந்து நோட் பண்றாங்க. சோ இந்த ஒரு ரீசனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஏத்துறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. சோ இங்க பேலன்ஸ் ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து இருக்கு. செகண்டா இருக்க ரீசன் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸ் பொறுத்தளவு சூப்பரா வந்திருக்கு. நவம்பர் மந்தோட இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வந்தது. அதுல எக்ஸ்போர்ட்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா 91% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும். அதே மாதிரி இந்த கம்பெனியோட சேல்ஸ் பொறுத்த அளவுல இங்க ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது ரெண்டுத்தோட சேல்ஸுமே சூப்பரா வந்து இருக்கு. 28% வந்து அப்பா இருக்கு. சோ இந்த ஒரு 2 ரீசனை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரீசனா வந்து ஏத்துறாங்க. அண்ட் இதை தாண்டி நிறைய brokerage firms எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹425 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய brokerage firms வந்து சொல்றாங்க. ஜேபி மார்கன், பேங்க் ஆஃப் அமெரிக்கா இவங்க எல்லாருமே ₹425 வரைக்கும் போகலாம். சோ அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் வந்து இந்த கம்பெனி கிட்ட வந்து இருக்கு. அடுத்த ரீசனா வந்து இருக்குது இவாகா கம்பெனி அக்யூசியேஷன் வந்து பண்ண போறாங்க. இந்த ஒரு இவாகா கம்பெனியோட அக்யூசியேஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா குளோபல் பிளேயரா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த எல்லா ரீசனுமே கம்பைன் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து இப்ப இருக்கிற பிரைஸ் விட ₹475 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ₹406 இப்ப வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த கம்பெனி இப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இந்த கம்பெனி டிமர்ஜர் ஆகி இங்க லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. இப்ப ₹400 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல நம்ம கன்சிடர் பண்றது கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கும். நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சரி, அண்ட் நீங்க நிறைய ஆப்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க PE வந்து 100, 200 அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பட் ஆனா அது உண்மையா வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி அந்த லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க இந்த Q2ல. சோ அந்த ரிசல்ட்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. நம்ம முன்னாடி இருந்த அந்த பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அதே எங்க டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா இருக்கும்போது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த பிசினஸ் ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஷன் வந்து கரெக்டா வந்து இருக்கும். சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரெச்சடா இருக்கிற மாதிரியான ரீசனா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனா இந்த டைம் வந்து ஹோல்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கன்சிடர் பண்ணுவோம். சோ இப்ப ₹400 பிரைஸ்ல வந்திருக்கு. சோ இந்த பிரைஸ்லயும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை தாண்டி உங்களுக்கு வேணும் போது இந்த கம்பெனி பக்கம் வரலாம். இல்ல அப்படின்னா அந்த கம்பெனியை கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஏற்கனவே கன்சிடர் பண்ண லெவலோடவே வந்து போதும். ₹400 லெவலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அது கீழே போகும்போது கன்சிடர் பண்ணிப்போம். இண்டஸ்இண்ட் பேங்க்ல அந்த டெரிவேட்டிவ் கேசஸ் வந்து இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அந்த ₹2000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க டெரிவேட்டிவ் லாஸ் வந்து பண்ணாங்கல்ல. சோ அந்த கேசஸ் வந்து இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா MCI கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ரீடைரக்ட் பண்ணுங்க. SFIO வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைரக்ட் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. SFIO அப்படின்னா சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இந்த SFIO வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க நடந்த கேசஸ் எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து அதை வந்து கொடுப்பாங்க. சோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு அடுத்த ஆக்ஷனா வந்து எடுப்பாங்க. இப்ப கரண்டான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க நவம்பர் மந்த்ல $1 பில்லியன் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரைஸ் பண்ற பிளான் வந்து இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வந்திருக்கு. சோ அந்த ஒரு $1 பில்லியன் நீங்க ரைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எங்க போக போகுது என்ன ஏதுன்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எழுந்திருக்கு. சோ அந்த ஒரு கேள்வி இந்த டீம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த $1 பில்லியன் நாங்க வந்து ரைஸ் பண்ண போறோம்னு சொல்றதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. நாங்க அந்த $1 பில்லியன் ரைஸ் பண்ண போது அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லல. சோ எல்லாமே ரூமர்ஸா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இப்போதைக்கு அந்த டெரிவேட்டிவ் லாசஸ் ஏன் நடந்துச்சு அந்த இந்த $1 பில்லியன் நீங்க ரைஸ் பண்ண போறீங்களா என்ன ஏதுன்னா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப டிசம்பர் மந்த் வந்து நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இங்க ஈஸியான EMI ஆப்ஷன்ஸா வந்து இருக்கணும்ன்றதுனால இங்க ₹5000 ஸ்டார்ட் பண்ணி ₹15000 வரைக்கும் EMI ஆப்ஷன்ஸ் வந்து பர் மந்த் வந்து கொடுக்குறாங்க. இதோட டென்யூர் பொறுத்தவரை 120 மந்த் வரைக்குமே போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 84 மந்த்ல இருந்து 120 மந்த் வரைக்கும் போகிறதுக்கான அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பட் ஆனா EMI ஆப்ஷன்ஸா பார்க்கும்போது பர் மந்த்துக்கு இங்க 5000 வந்து 15000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பண்ணி காஸ்ட் ரேஞ்சை பொறுத்த அளவுல அந்த EMI ஆப்ஷன்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா கொடுத்துருக்காங்க. ₹5000 ஸ்டார்ட் ஆகுது. இங்க டியாகாவா வந்திருக்கு. ICE வண்டியோட அந்த டியாகா வந்து பாத்தீங்கன்னா ₹5000 அந்த EMI ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ₹15000 கிட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்வ் வண்டியோட அந்த ICE இன்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. EVயை பொறுத்த அளவுல ₹6000 வந்து பாத்தீங்க அப்படின்னா டியாகோ EV வந்து ஸ்டார்ட் ஆகுது EMI பிரைசிங். அதே மாதிரி இங்க EVல கர்வ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹15000 வரைக்கும் அந்த EMI வந்து போறதுக்கான சான்ஸ் இருக்குதா சொல்றாங்க. சோ மொத்தமா ₹5000 இருந்து ₹15000 நிறைய EMI ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட அந்த ஆஃபர் வேலிடிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதி வரைக்கும் வந்து இருக்கு. சோ இது வந்து இந்த பினான்சியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த அளவுக்கான இந்த பினான்சிங் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்களால எடுத்துக்க முடியும் கஸ்டமர்ஸால. சோ இது வந்து இங்க பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிளானா வந்து இருக்கு. கவர்மெண்ட் வந்து செபி உள்ள இன்டர்வென்ஷன் வந்து ஆயிருக்காங்க. செபில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செக்யூரிட்டிஸ் லாஸ் வந்து இருந்துச்சு. சோ அது எல்லாமே இப்ப கம்பைன் பண்ணி ஒன் யூனிஃபைடு லாவா வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. செபி ஆக்ட், டெபாசிட்டரிஸ் ஆக்ட், SCRA ஆக்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபை பண்ணி இப்போ ஒரே லாவா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த செபியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா. சோ கவர்மெண்ட் தான் ரெகுலேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க செபி உள்ள வந்து எந்த பிரச்சனையும் போகக்கூடாது. அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து வெளியே தெரியணுன்றதுக்காக இந்த மூவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க.
இப்போ 9 மெம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்ல செபில இருக்காங்க அப்படின்னா இப்போ 15 மெம்பரா வந்து ஆக போறாங்க. சோ எல்லாருமே ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்டைஸா வந்து இருப்பாங்க. டெக்னிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்டைஸா வந்து இருப்பாங்க. சோ இது எல்லாமே பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா செபிக்குள்ள எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. சோ அதை வந்து மானிட்டர் பண்றதுக்காக இதை வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. ஹீரோ மோட்டோஸ்கார்ப் வந்து நேத்து மார்க்கெட்ல 5% வந்து விழுந்திருக்கும். இங்க ஜெஃப்ரீஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 4900 வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க அதுக்கு பின்னாடி வைக்கிற ரீசன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த மார்க்கெட் ஷேர் வந்து இழந்துகிட்டே வராங்க. இந்த கம்பெனியோட டூ வீலர் மார்க்கெட் ஷேரை பொறுத்தளவுல 36ல இருந்து 37% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பினான்சியல் இயர் 2017ல இருந்து 21 வரைக்கும். பட் ஆனா இப்ப இந்த 2026ல அந்த கம்பெனியோட டூ வீலர் மார்க்கெட் ஷேரை பொறுத்தளவுல 28% தான் வந்து இருக்கு. சோ 36% இருந்து இப்ப குறைஞ்சு 28% வந்து வந்துருச்சு. ஸோ டூ வீலர் மார்க்கெட் ஷேர் வந்து இழந்துகிட்டே வராங்க. இவில மார்க்கெட் ஷேர் என்னதான் கெயின் பண்ணாலுமே ஓவரால் டூ வீலர் மார்க்கெட் ஷேர் வந்து இழந்துகிட்டே வராங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கு. ஜிஎஸ்டியோட அந்த ரேட் கட் நடந்ததுக்கு அப்புறமா ஓவராலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வால்யூம் வந்து ஏறிச்சு டூ வீலர் மார்க்கெட்டை பொறுத்தல்ல. சோ அதுல ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்துச்சு. சோ அந்த ஒரு ஜிஎஸ்டியை வந்து ரேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அது வந்து ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க. அந்த ஒரு பூஸ்ட் வந்து முடிஞ்சதா வந்து சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் நார்மலா வந்து பைக் வாங்குறவங்க மட்டும் தான் வாங்க போறாங்க. அந்த ஒரு பூஸ்ட்ல இதுக்கப்புறம் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. சோ அந்த ஒரு ரீசன் வந்து செகண்டா வந்து இருக்கு. அந்த அளவுக்கான சேல்ஸ் வால்யூம் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இந்த எல்லா ரிசல்ட்ஸ் கமெண்ட் பண்ணி இன்னும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. இறங்குது நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 4900 கிட்ட வருதுன்னும் போது இங்க வேல்யூஷன் மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவை. அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். டிசிஎஸ் கம்பெனியுமே நேத்து மார்க்கெட்ல 2% வந்து ஏத்திருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ஏ ரெவன்யூ வந்து பார்க்கும்போது ஏல இருந்து மட்டுமே ரெவன்யூ வந்து மேக் பண்றது வந்து $1.5 பில்லியன் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. $1.5 பில்லியன் அங்க இருந்து வருது அப்படின்னா இது வந்து 5% அவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இது வந்து ஃபர்தரா growth ஆயிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ இது வந்து ஏ ரெவன்யூ ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்குது வந்து நெக்ஸ்ட் ஜென் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்களா இதுலயுமே அதிகமான ரெவன்யூ வரதா சொல்றாங்க. $11 பில்லியன் வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்றதா சொல்றாங்க. இது வந்து இவங்களோட டோட்டல் ரெவன்யூல 37% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதோட growthமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராவே வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க அதர் டிஜிட்டல் சர்வீசஸோட growth பொறுத்தளவுல 6ல இருந்து 9% growth இருக்கு அப்படின்னா இங்க இந்த நெக்ஸ்ட் ஜென் சர்வீஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஏஐ ரெவன்யூ வந்து இருக்கட்டும் இந்த ஏஐ சர்வீஸ் ரெவன்யூ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 28% growth வந்து வருது. இந்த ஒரு மூவ்மெண்ட் அப்படியே கம்பைன் ஆகி போகுது அப்படின்னா ஏல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து டிசிஎஸ் கம்பெனிக்கு பெரிய பிளஸா இருக்கும். சோ இந்த ஒரு ரீசனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் நேத்து மார்க்கெட்ல ஏத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணும்போது இறங்குது நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏஎம்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே நேத்து மார்க்கெட்ல அதிகமாவே வந்து ஏறி இருக்கும். 5ல இருந்து 7% வரைக்கும் ஏஎம்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏறி இருக்கும். இதுல இந்த HDFC லைஃப் அந்த நீங்க நிப்பான் அப்புறம் இங்க கனரா ரெபக்கா ஏஎம்சி அந்த நீங்க இருக்க நிறைய ஏஎம்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து 7% வரைக்கும் ஏறி இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஏஎம்சி ஸ்டாக்ஸ்க்கு பிளஸான நியூஸ் எதுவும் வந்து வரல. ஏற்கனவே வந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு சாதகமான நியூஸா அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு ரீசன்ல ஏறி இருக்கு. ஏற்கனவே வந்த நியூஸ் என்ன அப்படின்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி கிட்ட எல்லாமே இங்க செபி வந்து சொன்னது நீங்க எவ்வளவு ஏஎம்சி சார்ஜ் பண்றீங்களோ அது வந்து தனியா வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து ஒருவேளை அந்த ஏஎம்சி கம்பெனி தனியா சொன்னாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. சோ அதனால ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இப்ப செபி வந்து சொன்னது 6% வரைக்கும் வந்து ப்ரொபோசலா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க புரோக்கரேஜ் கேப்பா 2%ல இருந்து 6% வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ன்றது சொல்றாங்க. பட் ஆனா அந்த ஏஎம்சி சார்ஜஸ் வந்து நீங்க எவ்வளவு சொன்னீங்களோ அதை வந்து நீங்க செப்பரேட்டா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி ஆகணும். பிஇஆர் அப்படின்றது வந்து சொல்றாங்க பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஏஎம்சிக்கு நீங்க எவ்வளவு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றீங்கன்றது தனி. அந்த நீங்க எஸ்டிடி அந்த நீங்க ஸ்டாம்ப் டியூட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு போகுதுன்றது தனி. ரெண்டு கம்பைன் பண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்றதே சொல்லியிருக்காங்க. சோ இது ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸா இருக்கு. ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். இங்க ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க அப்படின்றதா நியூஸா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு நியூஸ்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இது எல்லாத்தையும் ஏத்திருக்காங்க. சோ இந்த ஏஎம்சி ஸ்டாக்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் பிரஷர் தான் வந்து இருக்கு. சோ அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் வந்து உதயம் ஆக்ரோ ஃபுட்ஸ் வந்து இங்க அக்யூர் பண்ண போதா வந்து சொல்லியிருந்தோம். சோ அந்த அக்யூசியேஷன் வந்து இப்ப நடந்திருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் கிட்ட வந்து இருக்கு. மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் கிட்டே இருக்கு. அதாவது உதயம் ஆக்ரோ ஃபுட்ஸோட அந்த ப்ரொமோட்டர்ஸ் கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி ஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இதுக்கப்புறம் ஃபுல் டேக் ஓவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் கிட்ட வந்து வந்துரும். சோ ட்ரெடிஷனல் பிராண்ட் நம்ம ஊரோட அந்த தமிழ்நாடு பேஸ் பண்ண பிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரிலையன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் தென் இவங்க இதை எப்படி எடுத்து ரன் பண்ண போறாங்க நேஷனல் வைடா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போய் வராங்களா இல்லையான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். சோ பார்க்கலாம் இது எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. HCL Tech என்ன பண்றாங்க அப்படின்னா HPE டெல்கோ சொல்யூஷன்ஸ் கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்றாங்க. $160 மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்ண போறாங்க. சோ இது மூலமா என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும் HCL Tech கம்பெனின்னு பார்க்கும்போது 2024 வந்து HPE யோட சிடிஜி அசெட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த கம்பெனியோட இன்ஜினியரிங் சர்வீசஸ் அந்த கம்பெனியோட டெலிகாம் சர்வீசஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த கம்பெனி கிட்ட வந்து இருக்கு HCL Tech கம்பெனி கிட்ட. சோ இப்போ வந்து இந்த டெல்கோ சொல்யூஷன்ஸும் உள்ள வருது. சோ இது மூலமா டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க. ஏற்கனவே வந்து ஒரு 1 பில்லியன் டிவைசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெல்கோ சொல்யூஷன்ஸ் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இவங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு 5G மூலமா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி கிட்ட வந்து கிடைக்கும். சோ இங்க HCL Tech கம்பெனி கிட்ட கிடைக்கும். சோ HCL Tech கம்பெனி வந்து அங்க AI டிரைவனா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றது வந்து நோட் பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா HCL Tech ஒரு பெரிய அப்டேட்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி HCL Tech கம்பெனியை பொறுத்த அளவுல டெலிகாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா வந்து இருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. சோ இப்போ அதுக்கு சாதகமான ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அக்யூர் பண்றது இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும்.
ஸோ இங்க டெலிகாம் சொல்யூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5G சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம்ல, ஸோ இந்த மாதிரி டெலிகாம் சொல்யூஷன்ஸ்ல HCL Tech கம்பெனி வந்து அடுத்த லெவல் வந்து போறாங்க. மீஷோ கம்பெனியோட IPO பிரைஸ் வந்து ₹110 இருந்து இப்ப ₹233 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது 110% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்கு. பின்னாடி ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரீசன் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்ல சும்மா தான் வந்து ஏத்திட்டு இருக்காங்க. இங்க நிறைய ஐபிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏறிக்கிட்டே இருக்கு. லிஸ்ட் ஆகி கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேலியிலே இருக்கு. அந்த ரேலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோ ஐபிஓ அப்படிதான், மீஷோ ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இங்க நிதின் காமத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரியான அந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்கிற அந்த ஐபிஎஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகல. ஃபுல்லாவே இங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண இருக்கிற அந்த ஷார்ட் செல்லர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மூவ்மெண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகல. ஃபுல்லாவே டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்னு சொல்றாங்க. இங்க ஏன் ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகலன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து அந்த அளவுக்கு சொன்ஃபுல்லா வந்து இல்ல. டெக்னிக்கல் ஃபேக்டரா என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க ஷார்ட் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் செஷன்ஸ்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:30 இருந்து 3 மணி வரைக்கும் ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு கம்பெனியோட அந்த ஸ்டாக் பிரைஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து பல்கான பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ல வந்து விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீஷோ பிரைஸ் வந்து இருக்கு அப்படின்னா மீஷோ கம்பெனி இருக்கு அப்படின்னா அது ₹254 வரைக்கும் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிரைஸா வந்து இருந்துச்சு. சோ இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து ₹223 இருந்து ₹233 வரைக்கும் இருக்குல்ல. சோ இந்த பிரைஸ்ல இருந்து ₹253 இப்ப டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அதோட மேல ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால ஷார்ட் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ₹233 இந்த ஸ்டாக் வந்து வாங்கிட்டு ₹250 போனோடனே வந்து விற்பாங்க. சோ 10ல இருந்து 15% வந்து கெயின் வந்து கிடைக்கும். சோ இது வந்து பல்கா பண்றதுனால அவங்களுக்கு வந்து பெரிய பிளஸா இருக்கும். சோ இந்த மாதிரி தான் நிறைய மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கே தவிர ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் கிடையாதுன்றத சொல்றாங்க. அது என்னவோ உண்மைதான். இந்த மாதிரி ஐபிஎஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெட்டர் அந்த கம்பெனியோட அந்த ப்ராஃபிட் பார்த்துட்டு நம்ம வேற கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். சன்ஃபார்மா கம்பெனி நேத்து மார்க்கெட்ல 3% வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா யுஎஸ்எஃப்டிஏ வந்து அந்த கம்பெனியோட இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட எந்த ஃபெசிலிட்டியில வந்திருக்காங்க அப்படின்னா பாஸ்கான்ற ஃபெசிலிட்டியில வந்து வந்திருக்காங்க. பாஸ்கா ஃபெசிலிட்டியில வந்துட்டு அந்த கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா OAI வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இது இந்த கம்பெனிக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தான். சோ இது வந்து எந்த ஃபார்மா கம்பெனி கொடுத்தாலுமே பிரச்சனை தான். இப்போ இந்த OAI வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மா கம்பெனி கொடுத்துருக்காங்க. அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர் தான் OAI. சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த யுஎஸ்எஃப்டிஏ வந்து போயிட்டாங்க. வந்து போனதுக்கு அப்புறமா இப்போ அவங்க போய் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஒன்னு வந்து இந்த கம்பெனிக்கு வார்னிங் லெட்டர் வந்து கொடுக்கலாம். அதாவது அந்த ஃபெசிலிட்டிக்கு வார்னிங் லெட்டர் வந்து கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இம்போர்ட் எதனா பேன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதையும் தாண்டி போனாங்க அப்படின்னா இந்த கம்பெனிலே தயாரிச்சு போன நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கும். இந்த ஃபெசிலிட்டி இந்த தயாரிச்சு போன நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே ரீகால் வந்து பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரீகால் இல்ல அப்படின்னா வார்னிங் லெட்டர் இல்ல அப்படின்னா இங்க இம்போர்ட் வந்து பேன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இது OAI வந்து கொடுத்த அந்த ஒரு ரீசனால. ஸோ இதனால மார்க்கெட் வந்து இறக்கிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா தான் வந்து இறக்கிருக்காங்க. ஸோ இன்னும் இறக்குனாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணும். இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபுல்லாவே பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இங்க அப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்க இந்த யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்காது. இந்த ஃபெசிலிட்டி இப்ப கரண்டா தயாரிச்சு போன அந்த ப்ராடக்ட்ல தான் பிரச்சனை வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா வார்னிங் லெட்டர் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ருபி வந்து என்னதான் ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டே இருந்தாலுமே 6% வந்து மார்க்கெட்ல வந்து விழுந்திருக்கு. ₹91 வந்து பாத்தீங்க அப்படின்னா டச்சும் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் ஆர்பிஐயுமே பார்க்கும்போது ஒரே டைம் தான் இன்டர்வென்ஷன் வந்திருந்தாங்க. மீதி டைம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபால் பண்ண விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் அந்த ட்ரேட் டீல் எந்த அளவுக்கு சுமூகமா முடியுன்றதே வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டியா வந்து இருக்கு. ஒருவேளை இங்க ட்ரேட் டீல் வந்து சுமூகமா முடியும் அப்படின்னா இங்க வந்து ருபி வந்து டிஃபெண்ட் பண்ணி வைப்பாங்க. பட் ஆனா இங்க ட்ரேட் டீல் சுமூகமா முடியல. ஸோ அதனால எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்குன்றதுனால ருபி வந்து ஃபால் பண்ண விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ருபி ஃபால் ஆகட்டும் சொல்லி ஆர்பிஐ விடுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. அந்த நீங்க என்னதான் ருபி வந்து ஃபாலோ ஆனாலுமே இங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. சோ இங்க இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தல அடுத்த லெவல் போயிட்டே தான் வந்து இருக்கு. இங்க எஃப்ஐஎஸ் எவ்வளவு செல் பண்றாங்களோ அதை விட அதிகமா டிஐஎஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதிகமான மணி வந்து வருது. சோ அங்க எஃப்ஐஎஸ் எவ்வளவு விற்கிறாங்களோ அதை கம்பேர் பண்றதுமா டிஐஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இங்க டிஐஎஸ் கிட்ட மணி வரது ஸ்டாப் ஆயிடும். எஃப்ஐஎஸ் கிட்ட தான் அதிகமான மணி வந்து இருக்கும். சோ அந்த டைம்ல தான் பிரஷர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஏஐ ட்ரேட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா குளோபல் லெவல்ல இந்த ஏஐ பபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கு. குளோபல் லெவல்ல இந்த டெக் பிளேயர்ஸா இருக்க எல்லா கம்பெனிஸுமே ஏஐன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டேர்ம் யூஸ் பண்ணல அந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஏத்திட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியால வந்து நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்ன உண்மைதான் கூட. இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐன்ற நேம் யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏத்தல. அண்ட் தென் இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஏஐ ட்ரேட்ஸ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்க ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லா ரெவன்யூமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டிஜிஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ரெவன்யூ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு 225+ ஜென் ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திட்டு இருக்காங்க டாப்பர்ஸ் மூலமா. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல. அதே மாதிரி இங்க HCL Tech பக்கம் போனோம் அப்படின்னா $100 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ஏஐல இருந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே ஏஐல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டாடா எலக்ட்ரி கம்பெனி பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க ஏஐ யூஸ் பண்ணி எம்பெடட் அந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ வந்து டாடா எலக்ட்ரியில ஆட்டோமேட்டிவ் அப்புறம் எம்பெடட் சாஃப்ட்வேர் வந்து வரப்போகுது. இதே மாதிரி பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், கோஃபோர்ஜ் இந்த மாதிரி இருக்க எல்லா கம்பெனிஸுமே ஏஐ யூஸ் பண்ணி இங்க ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா போயிட்டு இருக்க ரீசனால இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் ஏஐ ட்ரேடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க ஏஐல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த கம்பெனிஸ்க்கு திரும்ப ரிட்டர்னா வந்து வரதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து கன்சிடர் பண்ணணும் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம ஐடி கம்பெனின்னு வேணும் அப்படின்னா விப்ரோ கம்பெனி மட்டும் தான் ஒன்று வந்து இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 21, 22 பி வந்து வந்துருச்சு. அதனாலுமே கன்சிடபிள் ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் ப்ரெஷர் தான் வந்துருக்கு. அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஜேஎல்ஆர் நிறுவனம் இங்க டிசிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூப்பிட்டுருக்காங்க. டிசிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சைபர் செக்யூரிட்டி புரோட்டோகால் வந்து பண்ணி தர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ஜேஎல்ஆர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் அட்டாக் நடந்தது தெரியும். ஆகஸ்ட் மந்த் வந்து சைபர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இங்க ஹேக்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜேஎல்ஆர்ல வந்து இங்க வைரஸ் வந்து விட்டாங்க. ஸோ அதனால சைபர் அட்டாக் வந்து நடந்துச்சு. ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஒரு சைபர் அட்டாக் நடந்ததுனால இங்க ஜேஎல்ஆர் கிட்ட இருக்க அந்த ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட டேட்டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே போயிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வெளியே போயிருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி நிறைய நெகட்டிவான செட்பேக் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வரது லீகல் பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு. இங்க யூகே கவர்மெண்ட்டும் வந்து இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து இந்த டேட்டா ப்ரொடக்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வெளியே போகுதுன்னும் போது அந்த கம்பெனி மேல ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க இந்தியால இருந்து அதிகமாக கிளைண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து வெளியே போயிருக்கும். யூஎஸோட டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்கும். அங்க இருக்க கிளைண்ட்ஸோட டேட்டாவும் வெளியே போயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நெகட்டிவான செட்பேக் தான். ஒருவேளை பெனால்டிஸ் அப்புறம் ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஜேஎல்ஆர் மேல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. ஸோ அண்ட் தென் செகண்ட் ரீசனா வந்து இருக்குது ஏற்கனவே $150 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வந்து மேக் பண்ணிருக்கு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது $1 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலான்ற சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுல. ஸோ அதனால சைபர் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்காக டிசிஎஸ் கிட்ட வந்து போயிருக்காங்க. டிசிஎஸ் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு 6 டீம் வந்து ஹயர் பண்ணிருக்காங்க. அந்த 6 டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 100 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போக போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹேக்கர்ஸ் வந்து உள்ள வராத மாதிரி அதை மானிட்டர் பண்றதுக்காக உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஜேஎல்ஆர் அண்ட் டிசிஎஸ்ல இருக்க அப்டேட்டா இருக்கு. ஸோ இதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.